கதிரவனிலிருந்து மூன்றாவதாக உள்ள கோள் விட்டம், நிறை மற்றும் அடர்த்தி கொண்டு சூரிய மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய உட்கோள்களில் புவியும் ஒன்று. இதனை உலகம் நீள்கோள் எனவும் குறிப்பிடுகின்றனர். மனிதர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழும் இடமான இந்த பூமி அண்டத்தில் உயிர்கள் இருப்பதாக அறியப்படும் ஒரே இடமாக கருதப்படுகிறது. இந்த கோள் சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவானது. மேலும் 1 பில்லியன் ஆண்டுகளுக்குள் அதன் மேற்பரப்பில் உயிரினங்கள் தோன்றியதாக கூறப்படுகிறது. அது முதல் புவியின் உயிர்கோளம் குறிப்பிடும் வகையில் அதன் வளிமண்டலம் மற்றும் உயிரற்ற காரணிகளை மாற்றியுள்ளது. ஓசோன் மண்டலம் உருவாகி புவியின் காந்த மண்டலத்தோடு அகிலத்திலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் கதிர்களை தடுத்து உலகில் உயிர்கள் தழைப்பதற்கு வழி ஏற்படுத்தி உள்ளது. புவியின் சுமார் 71% மேற்பரப்பு உப்பு நீருள்ள பெருங்கடல்களாகவும் மற்ற பகுதிகள் கண்டங்கள், தீபகற்பங்கள் மற்றும் எல்லா உயிர்களுக்கும் அதிக முக்கியமான திரவ நீராலும் நிரப்பப்பட்டுள்ளது. சூரிய மண்டலத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் அதிக வெப்பமாகவோ அல்லது குளிர்ந்தோ காணப்படுவதால் இந்த கிரகங்கள் திரவ நீர் காணப்படுவதில்லை. எனினும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் மட்டும் திரவ நீர் இருப்பதாக உறுதியாக அறியப்படுகின்றது. புவியின் கனிம வளங்கள் மற்றும் உயிர்கோளத்தில் உருவான பொருட்கள் இரண்டுமாக உலக மக்கள் தொகை பெருக்குவதற்கு துணை புரியும் வகையில் வளங்களை அளித்தது. எரிமலை சீற்றம் மற்றும் வாயுக்களின் வெளிக்குணர்வு ஆகியன ஆதிகால புவியின் வளிமண்டலத்தை உருவாக்கின. விண்பெருக்கற்கள், வால் நட்சத்திரம், பெரிய முன் கிரகங்கள் மற்றும் நெப்டியூனை தாண்டி சூரிய மண்டலத்தில் உள்ள விண்வெளி பொருட்களிலிருந்து பெறப்பட்ட பனிக்கட்டி, நீர் ஆகியனவும் வளிமண்டலத்திலிருந்து சுருங்கும் நீராவியினாலும் சமுத்திரங்கள் உருவாகியுள்ளன. இப்படி பூமியில் உள்ள கனிமங்களையும் அதன் மண்வளம் மற்றும் பூமியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் வேதியியல் துறை ஆராய்ச்சியாளர் லக்ஷ்மணன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். வேதியியல் பார்வையில் பூமியை பார்க்கும்போது பூமியில் என்னெல்லாம் இருக்கு? பூமியை வேதியியல் அமைப்பு எப்படி நம்ம வகைப்படுத்தலாம்னா, பூமியின் முக்கிய கூறுகளை 4 பிரிவாக எடுத்துக்கலாம். ஒன்று பூமி ஃபஸ்ட்டு நிலைப்பரப்பு, த கிரஸ்ட் மேலோட எடுத்துக்கலாம். இன்னொன்று மண்டலம், மேண்டில். தேர்ட் ஒன் கேர், கோர் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று வாயு மண்டலம், அட்மாஸ்பியர். இந்த நிலைப்பரப்பில் பார்த்திங்கன்னா என்ன எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதிகபட்சமான 47% ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் தான் இருக்கும். பூமியின் வெளிப்புற மெல்லிய அடுக்கு நிலைப்பரப்பு இது முக்கிய வேதியியல் கூறுகள் வேறு என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சிஜன் ஆல்மோஸ்ட் 46.6% இருக்கும். சிலிக்கான் 27.7%, அலுமினியம் 8.1%, இரும்பு அது அயன் பார்த்திங்கன்னா 5% இருக்கும். ஸோ கால்சியம் 3.6%, சோடியம் 2.8%, பொட்டாசியம் 2.6%, மெக்னீஷியம் 2.1%, அது அதர் எலமெண்ட்டாக 1.5% ப்ரெசென்ட்டாக இருக்கும். இது ஒரு செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நிலப்பரப்புக்கு கீழே உள்ள மண்டலம் சுமார் 2900 கிலோமீட்டருக்கு ஆழத்துக்கு பரவி இருக்குது. அங்கே என்ன மாதிரி மூலக்கூறுகள்லாம் இருக்கும், எலமெண்ட்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, அங்கேயும் ஆக்சிஜன் 44.8%. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆக்சிஜனுக்கு அடுத்த சிலிக்கான் இருந்துச்சு இல்லையா, இங்கே என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் 22.8% மெக்னீஷியம் இருக்கும். சிலிக்கான் 21.5%, அயன் 6.3% இருக்கும். கேரில் பார்த்திங்கன்னா 85% என்னவாக இருக்குன்னா அயன் தான் இருக்கும். இந்த பூமியின் மையப்பகுதி கேர் ஆகும். அது வெளிப்புற கேர் உள்புற கேர் சொல்லுவாங்க. வெளிப்புற கேர் திரவ வாயு நிலையில் இரும்பு மற்றும் நிக்கல் இருக்கும். ஆனால் உள்புற கேரில் பார்த்திங்கன்னா திட நிலையில் இரும்பு மற்றும் நிக்கல் இருக்கும். அது அடுத்து நம்ம பார்த்தோன்னா வாயு மண்டலத்தை பார்த்திங்கன்னா 78% கேசியஸ் மாலிகுலர் நைட்ரஜன் இருக்கும். மீதி 21% ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கும். 0.93% ஆர்கான் இருக்கும். அந்த லெஸ் தென் 0.1% தான் அதர் கேசியஸ் மாலிகுல் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம நைட்ரஜன் 78% ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனாலும் மீதி 21% நமக்காக ஆக்சிஜன் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் நம்ம அட்மாஸ்பியர் நம்ம மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை மண்டலமாக இருக்குது. இதுவே இப்போது நம்ம மீத்தேன் இல்லை அல்லது ஹைட்ரஜன் கேஸ் நம்ம இதில் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சுன்னா அது எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு வாயுவாக தான் இருந்திருக்கும். அப்போ மனிதர்கள் வாழக்கூடிய நிலைக்கு அது இருந்திருக்காது நம்மளுடைய பூமி. ஸோ இங்கே நைட்ரஜன் நம்ம 78% அதிகபட்சமாக 78% நைட்ரஜன் வாயு இருக்கிறதுனால அது எளிதில் தீப்பற்றாது.
அதிகம் வந்து ஒரு நிலைப்புத்தன்மையுடைய ஒரு வாயுவாக நம்ம இது பார்க்கலாம். இப்போது கோர், அதாவது பூமியோட உட்பகுதி, இதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்ட்டு எப்படி அங்கே போகாமல் கண்டுபிடிச்சாங்க? இப்போ நம்ம வந்து பூமியோட உட்பகுதி வந்து கோர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அண்மைய அறிவியல் கண்டுபிடிப்பு மூலம் விஞ்ஞானிகள் பூமியின் மையத்தில் உள்ள மூலக்கூறுகளை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, விஞ்ஞானிகள் வந்து பூமியின் உள்பகுதியை நேரடியாக பார்க்க முடியாது. அதனுடைய ஏன் சொல்லணும்னா, நம்மளுடைய டெம்பரேச்சர் சுமார் 6000 டிகிரி செல்சியஸில் சூடானதாகவும் மிகுந்த அழுத்தம் கொண்டதாகவும் இருக்கும். அதனால் நம்மளுடைய விஞ்ஞானிகளுடைய முற்கால பரிசோதனைகள், நிலநடுக்க அலைகள், த செய்ஸ்மிக் வேவ்ஸ்னு சொல்லுவோம், அப்புறம் உலோக செயல்முறைகள் மற்றும் பரிகணிப்பு தரவுகளை எடுத்துகிட்டு பூமியோட கேர் பற்றி ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆராய்ச்சியாளர் வந்து நிலநடுக்க அலைகள், பூமியோடைய அடர்த்தி மற்றும் காந்தப்புலம், விண்கற்கள் மற்றும் உயர் அழுத்த ஆய்வுகள் மூலம் பூமியின் கோர் வந்து இரும்பு மற்றும் நிக்கல் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் அதனுடைய வெளிப்புற கோர், அவுட்டர் கோர் பார்த்திங்கன்னா, இதே வந்து இரும்பு மற்றும் நிக்கல் வந்து எப்படி இருக்குன்னா திரவ நிலையில் இருக்கிற இரும்பு மற்றும் நிக்கல் இருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. உள்கோரில் வந்து திரவ மற்றும் இரும்பு நிக்கல் இருக்குது. இப்போ நமக்கு சாதாரணமாக ஒரு சந்தேகம் வரலாம். அப்போ இன்சைடு அண்ட் அவுட் சைடு பார்த்திங்கன்னா உள்புறத்தில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும், வெளிப்புறத்தில் வந்து வெப்பம் குறைவாக இருக்கும். அப்போ வந்து வெளிப்புறம் தானே திடமாக இருக்கணும், உள்ளே வந்து திரவமாக தானே, ஒரு வேளை அது கேசியஸ் மாலிகுலாக தானே இருக்கணும். அப்படின்னா வெளிப்புறத்தில் இருக்கும்போது மிக குளிர்ந்த வெப்பத்தில் இருக்கும். அதனால் கேசியஸ் மாலிகுல் வந்து திரவ நிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உள்புறத்தில் இருக்கும்போது மிக சூடான வெப்பநிலையில் இருக்கும்போது மிக எளிமையான இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் வாயு மாலிகுலாக வந்து விரிவடைஞ்சு வெளியே போயிடும். அப்போது அங்கே வந்து கேசியஸ் மாலிகுல் எதுவுமே இருக்காது. அப்போது திடநிலையில் இருக்கக்கூடிய ஒரு உலகம் மட்டும்தான் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆய்வுகள் வந்து ஒரு சுழல்காந்த இயக்கம் மூலம் பூமியோட காந்தப்புலத்தை உருவாக்குறதை நம்ம உறுதி செய்யலாம். ஏன் எல்லா பிளானட்ஸ்லேயும் ஒரே மாதிரியான எலிமெண்ட்ஸ் இல்லை? ஏன் வெவ்வேறு எலிமெண்ட்ஸ் வெவ்வேறு பிளானட்டில் இருக்குது? நம்ம சூரிய குடும்பம் உருவாக்க விதி வந்து என்ன சொல்லுன்னா, சூரிய குடும்பம் வந்து நெபுலா என்னும் வாயு மற்றும் தூசி மேகத்திலேருந்து உருவாகுது. அப்படி உருவாகும்போது சூரியனுடைய தொலைவிலிருந்து அதனுடைய நம்ம ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய தொலைவை பொறுத்து தான் அதுக்கான இயல்பான ஒரு தன்மையை பெற்றிருக்கு. அப்போ அருகில் உள்ள கிரகங்கள் எப்போயுமே எப்படி இருக்குன்னா கனமான உலோகங்களில் வந்து பெற்றிருக்கிறது. தொலைவில் உள்ள கிரகங்களில் வந்து லேசான வாயுக்கள் தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இது எரியாத தன்மை. வெப்பத்தால் வந்து லேசான வாயுக்கள் ரொம்ப சீக்கிரமே வந்து வெளியேறிடுது. ஸோ சில கிரகங்களில் மட்டும், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரகங்களில் மட்டும் கனமான பொருட்கள் இருக்குது. ரொம்ப தொலைவில் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் வாயு மூலக்கூறுகள் வந்து பாதிக்கப்படலை. ஏன்னா சூரியனை விட்டு தொலைவில் இருக்கும்போது அதனுடைய வெப்பம் அதை பாதிக்கப்படாததுனால குளிர்ந்த தன்மை வந்து அதிகமாக இருக்குது. சூரியனுக்கு அருகாமையில் இருக்கிற கிரகங்களில் அதனுடைய வெப்பத்தின் காரணமாக வாயு மூலக்கூறுகள்லாம் வெளியேறிட்டு திடமான அந்த தனிமங்கள் மட்டும் இங்கே இருக்குது. அப்புறம் உட்பிரிவாக்கம்னு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா சில கிரகங்கள் வந்து உலோக கோர் சிலிக்கேட் நிலைப்பரப்பை வந்து இருக்கும். அதில் வந்து நிறைய உலோகங்களில் இந்த மாதிரி அமைப்பு இல்லை. விண்கற்கள் மற்றும் வானிலை மாற்றம் ஏற்படும் போது என்னன்னா, மோதல்களால் சில கிரகங்கள் வந்து நீர் சேர, சில கிரகங்கள் வாயுக்களாக மாறிடுச்சு. இப்போது நம்ம செவ்வாய் கிரகத்திலாம் பார்த்திங்கன்னா அங்கே கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்குது. அதே மாதிரி அங்கே நீர் இருந்ததுக்கான ஒரு ஆதாரமும் இருக்குது. அது வந்து நம்மளுடைய பூமியை போலவே ஒருத்தருக்கு. ஆனால் நம்ம வந்து ஜூபிட்டர் அப்படிலாம் தள்ளி போகும்போது அது வந்து நம்மளுடைய பூமி மாதிரியான இயல்பு நிலையோ அல்லது தண்ணீர் இருந்ததற்கான அறிகுறியோ அதிகபட்சமாக இது வரைக்கும் தென்படலை. அதனால் ஒவ்வொரு கிரகங்களும் அதனுடைய சூரியனிலிருந்து இருக்கப்படும் தொலைவிற்கு காரணமாக, அந்த வெப்பத்தின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் மற்றும் தனிமங்கள் வந்து வேறுபடுது. ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு மூலக்கூறுக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கும் நம்ம எப்படி வந்து வித்தியாசம் அப்புறம் வேறுபாட்டு அறியலாம்னா, ஒரு மூலக்கூறு புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வந்து ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் அதன் அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் எண்ணிக்கை வந்து தனித்துவமானது. இப்போ உதாரணமாக நம்ம ஹைட்ரஜனில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் வந்து ஹெச்ன்ற குறியீடால் குறிக்கப்படுது. அதனுடைய புரோட்டான் வந்து 1. அதுவே நம்ம கார்பன் வந்து எடுக்கும்போது கார்பனில் வந்து அதனுடைய புரோட்டான்களுடைய எண்ணிக்கை வந்து 6. இந்த மாதிரி ஒவ்வொரு தனிமத்துக்கும் அது அணு எண்ணை பொறுத்து அதில் உள்ள இருக்கிற புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கை வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாசு மாற்றம், அட்டாமிக் மாஸ் அப்படி சொல்லலாம், அணு எடைன்னு ஒன்று சொல்லுவோம். அது வந்து என்னென்னா மூலக்கூறுகளுடைய அணுசரிவு மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து மாறும். கார்பனுடைய 12ன்னு எடுத்துக்கும்போது 6 நியூட்ரான்கள் இருக்கும். அதுவே கார்பன் 14ல் வந்து பார்த்திங்கன்னா 8 நியூட்ரான்கள் இருக்கும். ஆனால் புரோட்டான்கள் எண்ணிக்கை 6 தான் இருக்கும். இப்போது கார்பனுடைய ஐசோடோப்ஸ் அதனால் கார்பன் 14 நம்ம சொல்கிறோம். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கார்பன் 12 இருக்கிறது தான் ரொம்ப மிக அதிக அளவில் நமக்கு கிடைக்கிற ஒரு தனிமம். அதுவே வந்து கார்பன் 13, கார்பன் 14 போகும்போது அதெல்லாம் வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய இந்த கார்பனுடைய ஐசோடோப்புகளாக நம்ம பார்க்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கட்டமைப்பு, எலக்ட்ரானுடைய விலகும் விதம் வந்து வேதியியல் பண்புகளை வந்து தீர்மானிக்குது. ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒரு தனித்துவமான எலக்ட்ரான் அமைப்பு பெற்றிருக்கும். சோடியத்துடைய இயல்பை பார்த்திங்கன்னா சோடியம் வந்து வெடிக்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்கும். ஆனால் நியான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரசாயனமாக மெதுவாக செயல்படும். அது வந்து பார்த்திங்கன்னா மிக நியானெல்லாம் வந்து நோபல் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. நோபல் கேஸஸ்னால் அவங்க வந்து ரொம்ப இனட்டாக இருப்பாங்க, ரொம்ப சீக்கிரம் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, செயல்பட மாட்டாங்க, ரொம்ப மிக மந்த வாயுக்கள்னு சொல்கிற அந்த ஒரு தனிமத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இப்போ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எலக்ட்ரானுடைய அமைப்பு தான் இதனுடைய ஒவ்வொரு வேதியியல் பண்பையும் நிர்ணயிக்குது. அப்போ ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான எலக்ட்ரான் அமைப்பு மற்றும் நியூட்ரான்களுடைய எண்ணிக்கையை பெற்றிருக்கிறதுனால அப்போ ஒரே மாதிரியான பண்புகளும் இருக்காது. அப்போ பண்புகள் மேற்படுவதற்கான காரணங்கள் வந்து அந்த ஒவ்வொரு தனிமத்திற்கும் உள்ள புரோட்டான், நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களுடைய எண்ணிக்கை தான் மிக முக்கியமான காரணம். இப்போது திடீர்னு பூமியில் இருக்க தண்ணி எல்லாமே காலியாயிடுச்சு இல்லை மறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ பூமியில் வந்து இருக்கிற தண்ணியெல்லாம் மறைஞ்சிருச்சு, ஒரு நீராவியாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து உயிரினங்கள் அழிவது தான் மிக முக்கியமான முதல் செயல்பாடாக இருக்கும். நீர் இல்லாமல் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்கள் எல்லாமே மெதுவாக உயிரிழக்க தொடங்கும். அதுக்கடுத்து வளிமண்டல மாற்றம் நடக்கும். என்னென்னா நீராவி இல்லாமல் வெப்பநிலை வந்து அதிகரித்து பூமி வந்து வறண்ட ஒரு நிலமாக மாறிடும். அப்போ வறண்ட நிலமாக மாறிடுச்சுன்னா தாவரங்கள் வந்து நீர் இல்லைன்னா ஒளிச்சேர்க்கையை நடத்த முடியாதனால ஆக்சிஜன் உற்பத்தி குறையும். ஆக்சிஜன் உற்பத்தி குறைஞ்சதுனால நமக்கு வந்து ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்படும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹேபிட்டட் லாஸ்ன்னு சொல்லலாம். புகலிட பிரச்சனை, கடல், நதி, ஏரி எதுவுமே இல்லைன்னா மழை இல்லாத உலகமாக மாறிடும். அப்போது இந்த கிராவிடேஷனல் சேஞ்சஸ் நடக்கும். புவியீர்ப்பு மாற்றம் வந்து கடல் நீர் இல்லாமல் பூமியோட நிலைகுலைவு, ஜியாலஜிக்கல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கப்பட்டு பூமி ஒரு வறண்ட உயிரற்ற கிரகமாக மாறிடும். வெப்பநிலை அதிகரித்து நிலநடுக்கங்கள், புயல்கள் அதிகரிக்கும். அதனால் நீரின்றி எந்த உயிருமே நீடிக்க முடியாது. பூமியில் இருக்க ரொம்ப காமனான எலிமெண்ட் அது எங்கெல்லாம் இருக்காது? பூமியிலேயே இருக்கிற மிக காமனான மிக பொதுவான ஒரு தனிமம் எதுன்னு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். தான் மொத்த பூமியில் வந்து பார்த்தோன்னா 46% ஆக்சிஜன் மிகவும் அதிகமாக காணப்படுற இடங்கள் பார்த்தோன்னா பூமியினுடைய மீன் அமைப்பு க்ரஸ்ட். அங்கே பார்த்தோன்னா அலுமினியம் ஆக்சைடாகவும் சிலிக்கேட்டாகவும் பிற ஆக்சைடு வடிவிலும் இருக்குது. அதுக்கப்புறம் நீர், வாட்டரில் வந்து கடல்கள், நதி மற்றும் ஏரிகளில் வந்து நம்ம ஆக்சிஜன் மூலக்கூறு தண்ணீர் வடிவிலே இருக்குது. அப்புறம் அட்மாஸ்பியருக்கு ப்ரெஷர், வளிமண்டலத்தில் அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வாயு வந்து O2 கேஸாகவும் இருக்குது. அப்போது நம்மளுடைய நம்ம மற்ற இடங்களில் பார்த்தோம் நம்மளுடைய ஹியூமன் பாடி, மனித உடல் வந்து அதிக அளவிலான நீராலும் கார்பனாலும் ஹைட்ரஜனாலும் ஆக்கப்பட்ட ஒரு உடல் கூறு தான். ஸோ ஆக்சிஜன் வந்து பூமியில் தான் மிக அதிகமாக காணக்கூடிய ஒரு மூலக்கூறு. அப்போது ரொம்ப அரிதாக காணப்படுற மூலக்கூறு இது எங்கெல்லாம் இருக்குது? மிக அரிதாக காணப்படுற ஒரு மூலக்கூறு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டட்டின்னு சொல்லுவாங்க. ஆஸ்டட்டின் வந்து எங்கன்னா ஹாலஜன் வாயுக்களில் வர கடைசி வந்து ஒரு தனிமம். இப்போ ஹாலஜன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மந்த வாயுக்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு தொகுதி தனிமங்கள், 17வது தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடினுக்கு அடுத்து ஆஸ்டட்டின். நம்ம அது பொதுவாகவே பள்ளியிலேருந்தும் கல்லூரிகளிலிருந்து நம்ம படிக்கும்போது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடினை தான் அதிகபட்சமாக நம்ம படிச்சிருப்போம். இந்த ஆஸ்டட்டின் வந்து பார்த்திங்கன்னா மிக வந்து ரொம்ப ரேர் மாலிகூல், மிக அரிதான ஒரு மூலக்கூறு. இது ஒரு பூமியோட க்ரஸ்ட்டில் மிக 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 ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் இருக்குது. இது வந்து எங்கே வந்து கிடைக்கும், அப்படி எங்கே வந்து உருவாகுது அப்படின்னா நம்ம யுரேனியம் மற்றும் தோரியமுடைய ரியாக்டர்ஸில் வந்து இந்த நொதிப்பில் இது வந்து உருவாகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஹாலஜன் சொல்லுவாங்க, ஒரு கதிரியக்க ஹாலஜன் மூலக்கூறு. ஆனால் அதனுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அது அதிகமான கதிரியக்க தனிமமாக அது இருக்காது. அதனுடைய புவி அடுக்கு மற்றும் சில விலங்கல்லாத தாது பொருட்களில் தான் அது கிடைக்கும். அதனால் அது வந்து மிகவும் மிக மிக குறைந்த அளவு தான் நம்ம பூமியில் இது காணப்படுது. இந்த வேதியியலில் இன்டர்னல் ஹீட் ஆஃப் எர்த்னு ஒன்று சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னது? இப்போது நம்ம பொதுவாக பூமி எடுத்தோன்னா பூமியின் உள்ளே உள்ள அதிக சூடான வெப்பம் ஆற்றல் தான் உள் வெப்பம்னு சொல்லுவாங்க. இது வந்து கோர், மேண்டல் மற்றும் க்ரஸ்ட் போன்ற பகுதியில் இருக்குது. இப்போ கோர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 6000 டிகிரி, ஒரு ஏறக்குறைய 6000 டிகிரி வெப்பநிலை கொண்டதாக இருக்கும். பூமியினோட உள்பகுதியோட மூல காரணங்கள் என்ன ஆகுதுன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் டெக்கே சொல்லுவாங்க, கதிரியக்க அழிதல். யுரேனியம், தோரியம் போன்ற பொருட்கள் வந்து கதிரியக்க முறையில் அழிந்து வெப்பம் உருவாகுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோன்னா நம்ம ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா, நாகசாகியில் வந்து அணுகுண்டு போட்டு உலகப் பொருளை அணுகுண்டு போட்டுட்டாங்க. ஆனால் அது முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆன பிறகும் இன்னும் அங்கே இருக்கிற மண்ணில் வந்து கதிரியக்கத்துடைய வெளிப்பாடு வந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த ரேடியோ ஆக்டிவோட லைஃப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லா தனிமமும் கதிரியக்க பண்பு பெற்றிருக்கும்னா அப்படி கிடையாது. சில குறிப்பிட்ட தனிமங்கள் தான் கதிரியக்க தனிமங்கள் வந்து அந்த பண்பு பெற்றிருக்கு, அதுதான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அழிஞ்சு அது வந்து ஹீட்டை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்துது.
இன்னொன்று புவி உருவாக்கத்தின் மீது மீதி வெப்பம். நம்ம வந்து பூமி உருவான போது 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த வெப்பம் இன்னும் முழுமையாகவே இன்னும் பூமியை விட்டு வெளியேறல அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. ஈர்ப்பு சக்தியின் அழுத்தம், இந்த கிராவிடேஷனல் கம்ப்ரெஷன் போது பூமியின் உள்பகுதிகள் நம்ம அழுத்தம் கொடுக்க 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 அதுலேருந்து வெப்பம் வந்து வெளியப்படுது. இது வந்து பூமியினுடைய உள் வெப்பம் சொல்கிறோம். உள் வெப்பம் வந்து பூமியின் அகக்கருவிலிருந்து வெளிப்பட்டு எரிமலைகள், புவி இயக்கங்கள் மற்றும் புவி உலோகவியல் மாற்றங்களை ஏற்படுத்துது. கடல் நீரோட வேதியியல் அமைப்பு என்ன, அது என்னென்ன இருக்குது? இப்போ நம்ம கடல் நீர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மூலக்கூறாக இருக்குது நீர். அந்த நீர் வந்து H2O வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 96.5% H2O மூலக்கூறை பெற்றிருக்கோம். அதில் மீதி வந்து பார்த்திங்கன்னா உப்பு சால்ட் வந்து பார்த்திங்கன்னா 3.5% வந்து சோடியம் குளோரைடு இருக்கும். இந்த கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் கார்பனேட், அப்புறம் ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் வந்து அதில் முக்கிய மூலக்கூறுகளாக இருக்குது. கடல் நீரில் உள்ள உப்புகள் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாறைகளுக்கு கரைதல் வந்துருக்கும். அப்போ இந்த கடலில் வந்து தண்ணி ஓகே, நீங்கள் வந்து மழையினால் தண்ணி வந்துச்சு, நீர் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த நீரில் எப்படி மற்ற தாதுக்கள் வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தா அந்த பாறைகள் கரைதல், நதிகள் வந்து பாறைகள்லேருந்து உருண்டு வரும்போது சோடியம், மெக்னீசியம் மற்றும் குளோரைடு போன்ற உப்புகளை கடலுக்கு கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது இந்த ஒரு மினரல்ஸ் எல்லாம் நம்ம கடலில் வந்து கலந்துடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வால்கனிக் எரப்ஷன் சொல்கிற எரிமலைகள் கடலுக்கு அடியில் வந்து கடற்கரையில் உள்ள எரிமலை சல்ஃபேட் சொல்கிற கார்பன் டை ஆக்சைடு போன்ற பொருட்களை வந்து சேர்க்கும். நீரில் காணப்படும் உயிரினங்கள், இந்த மரைன் லைஃப் வந்து சில உயிரினங்கள் கால்சியம் கார்பனேட் மற்றும் சிலிக்கேட்டுகளை சேர்க்குது. ஸோ கடல் நீர் மட்டுமல்ல, பல்வேறு உப்புக்கள், வாயுக்கள் மற்றும் எல்லாத்தையுமே நதிகள், எரிமலை போன்ற உயிரின செயல்பாடுகள் மூலமாக கடல் நீரில் இந்த மாதிரி உடைய தனிமங்கள் கலந்துது. மலையெல்லாம் இருக்குல்ல, அதோட வேதியியல் அமைப்பு எப்படி இருக்குது? மலைகளுடைய வேதியியல் உருவாக்கம் மற்றும் அதன் மூலக்கூறுகள் நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா மலையில் வந்து முக்கியமான வேதியியல் உருவாக்கம் வந்து அதோட பாறைகள் தான். அந்த பாறைகள் அடிப்படையில் மாறும் முக்கியமான 3 வகை பாறைகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷியஸ் பாறைகள் சொல்லுவோம். இந்த இக்னிஷியஸ் பாறைகள் வந்து நம்மளுடைய எரிமலை வெடித்து அதுலேருந்து வரக்கூடிய பொருட்களால் உருவானது தான் இக்னிஷியஸ் பாறைகள். இது அதை எந்த மாதிரி தனிமங்களை கொண்டு இருக்குன்னா சிலிக்கான், அலுமினியம், மெக்னீசியம், இரும்பு போன்ற தனிமங்களை அது கொண்டு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெட்டமாரிக் ராக்ஸ் சொல்லுவாங்க, அடிக்கட்டி பாறைகள். அங்கே குவாட்ஸு, அது சிலிக்கான் டை ஆக்சைடு, கிராஃபைட்டு, அது கார்பனேட் சொல்கிற கால்சியம் கார்பனேட் போன்ற தனிமங்களில் அது மிக முக்கியமாக காணப்படுது. மூன்றாவது பார்த்திங்கன்னா செடிமெண்ட் பாறைகள்னு சொல்லுவாங்க, அது படிவு பாறைகள். இதில் வந்து சிலிக்கேட் மற்றும் கால்சியம் கார்பனேட் போன்ற கனிமங்கள் வந்து மிகுந்து காணப்படும். இந்த பாறைகள் வந்து எங்கேருந்து எப்படி உருவாகுது அப்படின்னா தட்டுக்கள் மோதி எழும்புதல்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுதான் இந்திய யுரேஷிய தட்டுக்கள் மோதி ஹிமாலய என்ற நம்ம வந்து இப்போ இருக்கிற இமயமலை வந்து உருவாகுது. அந்த உருவானதுக்கான காரணங்கள் வந்து பார்த்தோன்னா இந்திய யுரேஷிய தட்டுக்கள் மோதல்னால உருவாகுது. அப்புறம் எரிமலை செயல்பாடுகள் சொல்கிற வால்கானிக் ஆக்டிவிட்டின்றதில் எரிமலையோட லாவா காற்றாடல் மூலமா இக்னிஷியல் பாறைகள் வந்து உருவாகுது. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அந்திஸ் மலைகள். 3 வந்து நீர் காற்று செயல்பாடு, எரோஷன் அண்ட் டெபாசிஷன், அந்த ஒரு ப்ராசஸ்னால காலப்போக்கில் படிவு பாறைகள் உருவாகுது. ஸோ மலைகள் பல்வேறு வகையான பாறைகளால் உருவாகிறது. அபண்டன்ஸ் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அப்படின்னா என்னது? மூலக்கூறுகளுடைய அதிகப்பற்று, அதாவது ஒரு பகுதியில் முழு பூமியிலோ அல்லது பிரபஞ்சத்திலோ ஒரு மூலக்கூறு எவ்வளவு அளவில் உள்ளது என்பதை குறிக்கிறது தான் அதனால் நிகழ்வடிவுப்படுது, அக்யூரன்ஸ் அல்லது அளவு கணக்கு, பர்சன்டேஜ் ஆஃப் ppm மூலமாக அளவுப்படுறது. முக்கியமான அளவுகள் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதிகமாக காணப்படுது. பூமியினுடைய கிரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் அமைப்பில் ஆக்சிஜன், சிலிக்கான், அலுமினியம் அதிகமாக காணப்படுது. மனித உடலில் ஆக்சிஜன், கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய முதன்மையாக இருக்குது. ஸோ மூலக்கூறுகள் அதிகப்பற்று பரப்பளவு அடிப்படையில் மாறுபடும். புவியில் சில இடங்களில் சில தனிமங்கள் அதிகமாக இருக்கலாம், சில தனிமங்கள் மிகவும் குறைவாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம பிரபஞ்சத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பூமி மாதிரியே இருக்குது? பூமியுடன் ஒத்துள்ள கிரகங்கள் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்திலும் பிரபஞ்சத்திலும் பார்த்திங்கன்னா சூரிய குடும்பத்தில் எடுத்திங்கன்னா நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி வந்து செவ்வாய் கிரகம் மார்ஸ் பார்த்திங்கன்னா அடிப்படையில் புவியியல் அமைப்பு மாதிரி கிரஸ்ட்டு, மேண்டில், கோர் இருக்குது. ஆனால் அங்கே அட்மாஸ்பியர் கிடையாது. அது மாதிரி அங்கே வந்து இதுக்கு முன்னாடி அங்கே நீர் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே என்னென்னா இந்த ஒழுங்கற்ற காந்தப்புலம், அங்கே காந்தப்புலம் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, பட் அது வந்து ஒரு சீக்வன்ஸாக கிடையாது, ஒழுங்கற்ற காந்தப்புலமாக மற்றும் வளிமண்டல மாற்றங்களோடைய அங்கே காணப்படுது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வீனஸில் வந்து பூமியை போலவே கனமான பாறை கிரகம். அது வளிமண்டலத்தில் இருக்கிற மாதிரி கார்பன் டை ஆக்சைடு மிக அதிகமாக காணப்படுது. வலுவான எரிமலை செயல்பாடுகளும் அங்கே இருக்குது. இப்போ இதுவே நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த ப்ராக்சிமா சென்டரி பி அப்படின்னு சொல்லுவாங்க, பூமியின் அளவுக்கு அருகில் உள்ள ஒரு எக்ஸோ பிளானட் அது. அப்புறம் கெப்லர் 44 2b, அந்த கெப்லர் 22b,
அங்கே இந்த வாழக்கூடிய பகுதிகளில் உள்ள கிரகங்கள் நீர் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறதுனால அதே மாதிரி சிமிலர் பண்பு இருக்கக்கூடிய ஒரே மாதிரி ஒத்த பண்புடைய டிராப்பிஸ்ட் 1E அங்கே வந்து என்ன இருக்குன்னா வளிமண்டலம் மற்றும் கடல்களை இருந்திருக்கான ஒரு கிரகமாக இது இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிரகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது செவ்வாய் மற்றும் வீனஸ் வந்து பூமியோட சில ஒற்றுமைகளோடு உள்ளன. சூரிய குடும்பத்துக்கு வெளியே வாழக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா எக்ஸோ பிளானட்டுகள் வந்து பூமியை மாதிரியே இருக்கலாம். பூமி உருவாகும் போது அதோட வேதியியல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, இது வரைக்கும் எப்படி மாறி இருக்கு? பூமி வந்து உருவான போது இப்போ ஒரு 4.6 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முக்கியமான மூலக்கூறுகளாக என்ன இருந்ததுன்னா வாயு மூலக்கூறுகள் அதிகமாக இருந்தது. ஹைட்ரஜன், ஹீலியம், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், சிலிக்கான், இரும்பு, அந்த மாதிரி மூலக்கூறுகள் நிறைய இருந்திருக்கலாம். இதில் வந்து வாயு மூலக்கூறுகள் மிகுதியாக இருந்திருக்கலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோரில் வந்து அதிக அளவு வந்து இரும்பு மற்றும் நிக்கல் இருந்துச்சு. மேண்டலில் சிலிக்கேட், மெக்னீஷியம், ஆக்சிஜன் இருந்தது. கிரஸ்டில் அலுமினியம், கால்சியம், பொட்டாசியம். இப்போ இந்த எவல்யூஷன் ஆஃப் எர்த் கெமிஸ்ட்ரி மாற்றங்கள் அப்படி பார்த்திங்கன்னா வளிமண்டல மாற்றம், அட்மாஸ்பியரிக் சேஞ்ச். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஹைட்ரஜன், ஹீலியம் இருந்தன. பின்னர் வந்து என்னென்னா அமைதியற்ற எரிமலைகள் மூலம் இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அமைதியற்ற எரிமலைகள் அப்படின்னா இப்போது நம்ம வந்து அது 2 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணோம். தூங்கும் எரிமலைகள் அப்படின்னு ஒன்று கிளாஸிஃபை பண்ணலாம். அது வந்து ஒரு இன்ஆக்டிவ் மோட்லேயே இருக்கும். அவர் வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸாக எதுவும் ஒன்று இருக்காது. அப்போ நமக்கு வந்து இப்போது தூங்கும் எரிமலைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா நம்ம திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த மலையை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்போ இவங்க வந்து எப்படின்னா அமைதியற்ற எரிமலைகள் அப்படின்னா அவங்க வந்து எப்போ வேணாலும் எரிமலைகள் வெடிப்பு நடக்கலாம், அங்கே நிலநடுக்கம் ஏற்படுத்தலாம். அதனால் அப்போ என்ன நடந்திருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளிப்பட்டிருக்கும், நீராவி வெளிப்பட்டிருக்கும், நைட்ரஜன் வந்து உருவாச்சு. அப்போ போக போக நீர் மற்றும் உயிரின வளர்ச்சி வந்து வாட்டர் அண்ட் லைஃப் ஃபார்மேஷன் ஒன்று நடந்திருக்கும். மீதமுள்ள நீராவி வந்து மழையாக பொழிஞ்சு கடலை வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த கடலில் வந்து உயிரினங்கள் வந்து ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செஞ்சுருக்கோம். ஸோ தற்போதைய வளிமண்டலத்தை அப்படி தான் நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் புவியியல் செயல்களில் புதிய கனிமங்கள் வந்து இந்த தடிமன் மாற்றங்களால் ஜியாலஜிக்கல் சேஞ்சஸ்னால புதிய தனிமங்கள் வந்து இப்போ வரைக்கும் மாறி இருக்கும். ஸோ புவியோடைய வேதியியல் உருவாக்கம் அவ்வப்போது மாறிக்கிட்டே தான் இருந்தது. அது கடல்கள், உயிரினங்கள் வந்து வளிமண்டல மாற்றங்கள் பூமியை வந்து வாழக்கூடியதாக ஒரு பண்பாக மாற்றிருக்கு. இப்போது நம்ம பிரபஞ்சம் இருக்குல்ல, இது உருவாகும் போது இதோட வேதியியல் அமைப்பு எப்படி இருந்துச்சு, இப்போ வரைக்கும் எப்படி மாறி இருக்கு? இப்போ பிரபஞ்சத்தோட ஆரம்ப வேதியியல் வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிக் பேங் தியரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பிக் பேங் தியரி வந்து என்ன சொல்லுது, அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு முக்கிய மூலக்கூறுகளாக இருந்து ஹைட்ரஜன் வந்து 75%, அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக ஹைட்ரஜன் வந்து 75%, ஹீலியம் வந்து 25%, ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் நம்ம தவிர்க்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மிக குறைவான அமௌண்ட்டு லித்தியம் இருந்ததாக சொல்கிறாங்க. மற்றும் எந்த கனிமமும் இல்லாமல் இது மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 3 தனிமம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போ பிரபஞ்சத்தினுடைய மாற்றங்கள் வந்து எவல்யூஷன் ஆஃப் யூனிவர்ஸ் கெமிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா நட்சத்திரங்கள் உருவாகுதல் வந்து ஸ்டார் ஃபார்மேஷன். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் சேர்ந்து முதல்ல நட்சத்திரம் உருவாகுது. அப்படி நட்சத்திரம் உருவாகி நியூக்ளியர் ஃபிஷன் அங்கே நடக்குது. அது அணுவியல் இணைவுன்னு சொல்லுவாங்க. அப்போ நட்சத்திரங்களுக்குள்ளே கார்பன் மற்றும் ஆக்சிஜன், இரும்பு போன்ற கனிமங்கள் உருவாகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸ், மாபெரும் வெடிப்புகள் அங்கே நடக்குது. மிகப்பெரிய நட்சத்திரங்கள் வெடித்து தங்கம், யுரேனியம் போன்ற கனிமங்களை வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரகங்கள் மற்றும் உயிரினங்கள், த பிளானட்ஸ் அண்ட் லைஃப் ஃபார்மேஷன், புதிதாக உருவான கிரகங்கள்லேருந்து வெவ்வேறு கனிமங்கள் உருவாக்கிட்டே இருந்தது. ஸோ தற்போதைய நிலை வந்து பிரபஞ்சம் இன்னும் மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நட்சத்திரங்கள், அப்புறம் கேலக்சிஸ் மற்றும் புதிய மூலக்கூறுகள் தொடர்ந்து உருவாகிட்டே தான் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் மட்டுமே இருந்தது. ஆனால் இப்போ நட்சத்திர அணுவியல் இணைவு மற்றும் வெடிப்புகளால் பல புதிய மூலக்கூறுகள் ஒரு ஏறத்தாழ ஒரு 118 தனிமங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னது, இது எப்படி உருவாகுது, இது எப்படி பூமியோட வேதியியல் அமைப்பை மாற்றுது? இப்போ க்ரீன் ஹவுஸ் என்பது பூமியோட வளிமண்டலத்தில் உள்ள சில வாயுக்கள் வெப்பத்தை உறிஞ்சி பூமியை சூடாக்குது. அந்த நிகழ்வு தான் இந்த இயற்கை நிகழ்வு தான் நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட், அதாவது க்ரீன் ஹவுஸ் விளைவுன்றோம். இது வந்து பூமியின் சராசரி வெப்பநிலை வந்து தோராயமாக 15 டிகிரி செல்சியஸ் அப்படி வச்சுருக்க அது உதவுது. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அந்த விளைவை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான வாயுக்கள் எதுனா கார்பன் டை ஆக்சைடு. அந்த கார்பன் டை ஆக்சைடு எப்படி நமக்கு வந்து நம்ம உருவாகுது அப்படின்னா எரிபொருள் எரிப்பு. நம்ம வந்து கோல் எடுக்கிறோம், கோல் இப்போ மைனிங்லேருந்து நிலக்கரியை தோண்டி எடுக்கும்போது நிலக்கரியை வந்து நம்ம வந்து எரித்து எனர்ஜியாக நம்ம மாற்றப்படும் போது அதை வெளிப்படுகிற மூலக்கூறுகளில் வந்து அதிகபட்சமாக கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்ற வேதி மூலக்கூறுகள் வந்து வாயுக்களாக வெளிப்படுது. அப்புறம் நம்ம தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளில வந்த கழிவுலேருந்து CO2 வந்து வெளிப்படுது. அப்புறம் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம மீத்தேன், இந்த CH4 வந்து கால்நடை வளர்ப்பு வேளாண்மை சொல்கிறோம்ல, நம்ம வந்து கால்நடை கழிவுகளை வந்து எரிபொருளாக மாற்றும் போது அதுலேருந்து மீத்தேன் வெளிப்படுது.
அப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடெலாம் உரங்கள் மற்றும் தொழிற்சாலையில் ஒரு உரங்கள் வந்து உற்பத்தி பண்ணும்போதும் இந்த உரங்களை வந்து நம்ம மண்ணில் வந்து விதைக்கப்படும் போதும் அது வந்து நைட்ரஸ் ஆக்சைடாக அது வந்து உருமாற்றம் அடைந்து இந்த வெளிப்படுகிறது. அப்புறம் வாயுவில் நீராவி H2 வேப்பர் இயற்கையாக உள்ள முக்கியமான க்ரீன் ஹவுஸ் வாயு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயும் போய் இண்டஸ்ட்ரியில் இல்லை நம்ம ஒரு ஃபெர்டிலைசரை வச்சு வாங்கி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல. நேச்சுரலாகவே நம்ம வாயுக்கள் வந்து தண்ணீர் வந்து அதிக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தப்படும் போது நீராவியாக மாறக்கூடிய நிகழ்வு இயற்கையில் நடக்குது. இது எல்லாமே ஒரு க்ரீன் ஹவுஸ் விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான வாயு மூலக்கூறுகள். புவியுடைய வேதியியல் உருவாக்கத்திற்கான மாற்றம் எப்படி நடக்கும்னா இந்த இம்பாக்ட் ஆஃப் அன் எர்த் கெமிஸ்ட்ரியில் வளிமண்டலத்தை கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து வளிமண்டல அமைப்பு வந்து சேஞ்ச் பண்ணுது, மாற்றுது. அப்போ என்ன ஆகும்னா கடல் நீர் வந்து அமிலத்தன்மை வந்து அப்போ சோடியம் குளோரைடு இருக்கும் அதிகபட்சமான தனிமங்கள் அங்கே இருக்கப்படும் போது அது வந்து காரத்தன்மையில் இருந்திருக்கும். ஆனால் சோடியம் குளோரைடெலாம் எடுத்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு காரத்தன்மை உள்ள ஒரு உப்பாக தான் இருந்திருக்கும். இப்போது சோடியம் குளோரைடு வந்து நியூட்ரலாக இருக்கும்போது ஒரு வேளை சோடியத்தோட ஒரு ஹைட்ராக்சைடு மாலிகுல் சேர்ந்துச்சுன்னா அது வந்து மிக அதிகமான காரமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு கடல் தண்ணியை வந்து என்ன மாற்றணும்னா அதிகம் அசிடிட்டி ஒரு பிலோ 7க்கு வர மாதிரி அதனோட pH வேல்யூ வந்து பிலோ 7க்கு வர மாதிரி அப்போ அமிலத்தன்மை உள்ள ஒரு மழையை கொடுத்து கடல் நீரை வந்து அமிலத்தன்மை உள்ளதாக மாற்றிடுது. அப்புறம் கால்சியம் கார்பனேட் கரைஞ்சி கடலுடைய உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படுது. நம்ம கடலுடைய எத்தனை விதமான கழிவுகளை கலக்க இந்த மாதிரி தனிமங்கள் கால்சியம் கார்பனேட்டு இல்லை அமில மழை இதெல்லாம் சேர்ந்து உள்ளே போக அந்த கடல் உயிரினங்கள் வந்து அது மிகவும் பாதிக்கப்படுது. அப்புறம் நைட்ரஜன் மற்றும் கார்பன் சுற்றுச்சூழற்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இப்போ நம்ம தாவர வளர்ச்சிக்கு வந்து நைட்ரஜன் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு எலமெண்ட், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு தனிமமாக இருக்குது. அது வந்து கார்பன் சுழற்சியும் ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ க்ரீன் ஹவுஸ் விளைவு இயற்கையானது தான். ஆனால் அது அதிகமாக யார் வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னா மனித செயல்பாடுகள் மூலமாக இதை வந்து காலநிலை மாற்றமும் மிக செஞ்சு நம்ம அதிகமாக ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போது எப்படி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கலர் வருது? மூலக்கூறுகள் நிறம் வந்து அவர்கள் மின்னணு அமைப்பால் தீர்மானிக்கப்படுது. அந்த மின்னணு அமைப்புன்றது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம வந்து ஒவ்வொரு தனிமத்திற்கும் ஒவ்வொரு வேறுபாடுடைய ஒரு தனித்துவமான எலக்ட்ரான் கட்டமைப்பு வந்து இருக்குது. ஒவ்வொரு மூலக்கூறும் ஒளியை உறிஞ்சும், அதாவது அப்சார்ப் மற்றும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, பிரதிபலிக்கும் விதம் மாறுபடும். இப்போ மனித கண்களால் நம்ம பார்க்குற ஒளி எல்லாமே விசிபிள் ரீஜனில் இருக்கிறது தான் நம்மளால் பார்க்க முடியும். பிரதிபலிக்கும் ஒளியை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நிறத்திற்கு முக்கியமான காரணம் வந்து அணுக்கள் மற்றும் மின்னணு கட்டமைப்பு எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். சில தனிமங்கள் விசிபிள் லைட் நம்ம கான்கட் ஒளின்னு சொல்லுவோம், அதை உறிஞ்சி தனித்துவமான நிறங்களை பெறும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட் வந்து நீல நிறமாக இருக்கும். கோபால்ட் வந்து அதுவுமே சிவப்பு அல்லது நீல நிறமாக இருக்கும். ஆனால் காப்பர் சல்ஃபேட் வந்து கட்டாயமாக நம்ம கடல் நீல கலரில் இருக்கும். பிரகாச விலகல்னு சொல்கிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அப்படின்னா சில தனிமங்கள் தீவிரமாக ஒரு குறிப்பிட்ட நிறத்தை ஒளி எடுக்கும். எடுத்துக்காட்டு நம்ம இந்த நியான் விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். சோடியம்னா மஞ்சள் நிறத்தில். இந்த பல்புகள்லாம் நம்ம ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்திங்கன்னா தெரு விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் விளக்கு போட்டிருப்பாங்க. அதில் வந்து சோடியம் விளக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நியான் விளக்குகளும் பல்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பிணைப்பு மற்றும் அடுக்கு அமைப்புன்னு சொல்லுவோம். பாண்டிங் அண்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்னு உலோகங்கள், கனிமங்கள் மற்றும் கலவைகள் எப்படி ஒளியுடன் தொடர்புகள் என்பதால் நிறம் மாறலாம். இப்போ எடுத்துக்காட்டு வந்து நம்ம ரூபியில் வந்து குரோமியம் காரணமாக இது சிவப்பு நிறமாக இருக்குது. அணுவியல் அமைப்பு வந்து ஒளியின் உறிஞ்சுதல் மற்றும் பிரதிபலிப்பு மற்றும் மூலக்கூறு கட்டமைப்பினால மூலக்கூறுகளின் நிறத்தை தீர்மானிக்கிறது. இப்போது எல்லா எலிமெண்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரியான எலக்ட்ரான் தான் இருக்கா? அதாவது இப்போ கார்பன் இருக்க எலக்ட்ரான் தான் பொட்டாசியம்லேயும் இருக்கா? அப்படி எல்லா அணுக்கள் எல்லா தனிமத்திலையும் வந்து ஒரே மாதிரியான எலக்ட்ரான்கள் இல்லை. அந்த மின்னணுக்கள் என்பது ஆனால் ஒரே மாதிரியான சார்ஜஸ் வந்து அதில் இருக்கும். எலக்ட்ரான் அப்படின்னாலே எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் வந்து -1. அப்போ மின்னணுக்கள் என்பது அடிப்படையான தனிமம். எந்த மூலக்கூறாக இருந்தாலும் மின்னணுவின் அடிப்படை தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் அதனோட மின்சுமை வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் முழு பரிணாமங்கள் வந்து மின்னணுக்கள் நடத்து பிஹேவியர் இருக்கும் இல்லையா, அது மட்டும் மாறுபடும். அணுக்கருவின் சார்பு மற்றும் மின்னணு கட்டமைப்பு காரணமாக இந்த மாறுபாடு ஏற்படுது. இப்போ எடுத்துக்காட்டு நம்ம கார்பனில் வந்து 6 மின்னணுக்கள் இருக்குது. 2 மடக்கு மட்டுமே நிறைய பிணைப்பை உருவாக்கும். அப்போ இந்த 2 அந்த மடக்குன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா கார்பனுடைய அணு எண் இப்போ நம்ம 6ன்னு சொல்கிறோம். அது வந்து எலக்ட்ரானை வந்து நிரப்பும் போது ஆர்பிட்டாலில் 1s ஆர்பிட்டாலில் s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் வரும். அப்போ 2sல 2 எலக்ட்ரானை நிரப்பிடும். அப்போ 2p வந்து நிற்கும் போது இந்த p ஆர்பிட்டாலில் 6 எலக்ட்ரான்கள் நிரப்பணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2 எலக்ட்ரான் தான் அது மீதம் இருக்குது. அப்போ 6ல் 1s to 2s 2pயில் 2 எலக்ட்ரானுங்க
நிரப்பியாச்சு. அப்போ இன்னும் நிரப்பப்பட வேண்டியது 6ல் 4 வந்து இன்னும் நிரப்பப்படாமலே இருக்கிறதுனால அதனுடைய வேதிப்பிணைப்பு வந்து 4ஆக இருக்குது. அப்போது இந்த இடத்த வந்து இதனுடைய பாண்டிங் நம்ம சொல்கிற வேதிப்பிணைப்பு 4ஆக இருக்குது, அதனுடைய அணு எண் வந்து 6ஆக இருக்குது. இதுவே நம்ம பொட்டாசியம் எடுத்து பார்க்கும்போது பொட்டாசியத்துடைய மின்னணுக்கள் வந்து 19ஆக இருக்கும். அப்போ இதுக்கு இந்த பக்கம் கார்பனுக்கும் பொட்டாசியத்துக்கும் இதில் வந்து ஒரே மாதிரியான எலக்ட்ரான் அமைப்பு இல்லை. இது பொட்டாசியத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து 1 இருக்கும். ஸோ அதனால தான் அந்த எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணால் இவர் வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வருவார். அப்போ வந்து கே வந்து என்ன, பொட்டாசியமோட சிம்பிள் கேனா அவருடைய சார்ஜஸ் என்னவா குறிக்கப்படும்னா K+. ஏன் அந்த ப்ளஸ்னால் அவர் வந்து ஒரு எலக்ட்ரானால் அவரை ஏற்று கொள்ளக்கூடிய ஒரு தன்மை மட்டும் தான் அவர்கிட்ட இருக்குது. ஸோ மின்னணு ஒவ்வொரு தனிமத்திலும் ஒன்றே, ஆனால் அவை வேறுபட்டு முறையில் செயல்படும். அணுக்கருவின் கட்டமைப்பு மற்றும் மின்னணுக்களின் ஒழுங்கமைப்பு பிணைப்புகள் மற்ற தன்மைகளை தீர்மானிக்காது. இப்போது எப்படி பூமியில் மட்டும் தண்ணி இருக்குது, மற்ற கிரகங்களில் இல்லை? ஆரிஜின் ஆஃப் வாட்டர் ஆன இடத்து வந்து பார்த்திங்கன்னா பூமி உருவான போது மிக அதிக வெப்பமுடன் இருந்ததால் தண்ணீர் திரவமாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ என்ன பண்ணியிருக்குன்னா நீர் வந்து 3 முக்கியமான வழியில் பூமியை வந்து அடைஞ்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு எரிமலை வாய்க்கு, அது வால்கனிக் அவுட் கேஸிங்னு சொல்கிறதுல பூமி உள்ளே இருந்து நீராவியாக வந்து வெளியே வந்து மழையாக மாறி இருக்கலாம். இது ஆரம்ப கடல்களை உருவாக்கியது. அதாவது இந்த ப்ரிமிட்டிவ் ஓஷன்ஸ் வந்து இது ஆரம்ப காலத்தில் ஒரு கடல்களை உருவாக்கிடலாம். இன்னொன்று வெளிப்புற பொருட்கள், இந்த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் அப்படின்றது உலோக வெளிகளும் இந்த ஆஸ்ட்ராய்டு மற்றும் கொமெட்ஸ் வந்து என்னென்னா தண்ணீர் கொண்டு வந்து தாக்கியதால் நீரை வந்து சேர்த்துருக்கலாம். 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்பனேஷியஸ் கான்ட்ரைட்ஸ்ன்னு சொல்கிற விண்கலங்கள் தண்ணீரை வந்து கொண்டிருக்கிறன. ஸோ பூமியின் உள்ளே வந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்து நீர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி தான் வந்து நம்ம நீர் வந்து நம்ம பூமியில் வந்து வந்திருக்கும். இப்போது ஒரு தியரி இருக்குல்ல, ஒரு 50 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில் விழுந்து பூமியோட வேதியியல் அமைப்பை மாட்டுச்சுண்டு, அது உண்மைனா எப்படி நடந்துச்சு? அது இப்போ ஒரு 5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு விண்கல் தாக்கும் பூமியில் நடந்த மாற்றங்கள் என்ன, சிக்ஸுலூப் விண்கல் அப்படின்றது மெக்சிகோவில் யுகாதான் தீபகற்பம் அறிய ஒரு ஏறத்தாழ 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்தது. அப்போ அதனுடைய அளவு சுமார் எப்படி இருக்குன்னா 10 முதல் 15 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதாக இருந்துச்சு. அதனுடைய வெடிப்பு சக்தி எப்படி இருக்குன்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 10 பில்லியன் ஹிரோஷிமா அணுகுண்டுகளுக்கு சமமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேதியியல் மாற்றங்கள், இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் இன் எர்த் காம்போசிஷன் எப்படி இருந்திருக்குன்னா அதில் வந்து அதிகமாக சல்ஃபர் மற்றும் தூசிகள், கந்தகம் சொல்கிற சல்ஃபரும் மற்றும் தூசிகள் வளிமண்டலத்தில் இருந்ததுனால இதெல்லாம் சூரிய ஒளியை வந்து அந்த இடத்த அடையாமல் ஒரு லேயர் மாதிரி தடைப்பட்டுச்சு. அப்படி தடைப்பட்டதுனால கிட்னிக்கல் அமிலமழை, இந்த ஆசிட் ரெயின் வந்து ஏற்பட்டது. அப்போ அமிலமழை காரணமாக கடல் உயிரினங்கள் ரொம்பவே பாதிக்கப்படுது. அப்போ பாதிக்கப்பட்டதுனால காற்றோடைய CO2 வந்து எக்ஸஸாக போயிடுச்சு. அப்போ ஆக்சிஜனோட அளவு குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடுடைய அளவு வந்து அதிகரிச்சிருது, காலநிலை வந்து சூடாக மாறிச்சு. ஸோ உயிரினம் மற்றும் தாவர உலகத்தில் மாற்றங்கள் எப்படி இருந்திருக்குன்னா இம்பேக்ட் ஆன் வேர்ல்ட் லைஃப் பிளானட், இந்த டைனோசர்ஸ் உட்பட 75% உயிரினங்கள் வந்து அழிஞ்சிருச்சு. தாவரங்கள் ஒளி சேர்க்கை செய்ய முடியாத ஒரு நிலையை வந்து ஏற்படுத்திச்சு. அப்புறம் பாலூட்டிகள் மற்றும் சிறிய உயிரினங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, மண்ணுக்குள்ளே வந்து தஞ்சம் போயிட்டு அது வந்து உயிர் வாழ்கிறதுக்காக மண்ணுக்கு அடியில் வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அதனோட ஆளுமை மாறி இப்போ இருக்கிற புதிய உயிரினங்கள் உருவாக ஒரு மிக முக்கிய காரணமாக அது இருந்துச்சு. இதனோட முடிவு வந்து பார்த்தோன்னா இந்த தாக்கம் வந்து புவியின் வேதியியல் மற்றும் உயிரின வரலாற்றை மாற்றிய மிகப்பெரிய நிகழ்வு. டைனோசர்கள் அழிந்து புதிய உயிரினங்கள் குறிப்பாக பாலூட்டிகள் வந்து வளர்ந்தன. இது மனித இனம் உருவாக வழி செய்த மிக முக்கிய நிகழ்வாகும். செடி, பூச்சி மற்றும் மிருகங்களோட வேதியியல் அமைப்பு எப்படி இருக்குது? இப்போ தாவரங்கள் மற்றும் பூச்சி விலங்குகள் எடுத்திங்கன்னா தாவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய மூலக்கூறுகளாக என்ன இருக்குன்னா கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் மற்றும் இதெல்லாம் தான் முக்கிய சேர்மமாக இருக்கும். அதில் முக்கிய சேர்மமாக அதில் என்ன நேமில் இருக்கும் பார்த்திங்கன்னா செல்லுலோஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செடியில் இருக்கிறது செல்லுலோஸு. அது செடியோடைய ஸ்திரத்தன்மை சொல்லுவோம், நம்ம ஸ்டெபிலிட்டிக்கு இது மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அப்புறம் குளோரோஃபில் வந்து தாவரங்களுடைய ஒளிச்சேர்க்கைக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்குது. அப்புறம் அதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தோம்னா வாட்டர், தண்ணி வந்து 80 to 90% நீர் சத்து இருக்குது. கடைசியாக கார்போஹைட்ரேட், இது வந்து நம்ம அதுக்கு ஒரு எரிசக்தியாக ஆற்றல் மட்டமாக பயன்படுது. பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய மூலக்கூறுகளாக கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம் முக்கிய சேர்மமாக இருக்குது. அதில் முக்கியமாக வந்து பார்த்தா கைட்டின் வந்து உடல் வெளிப்பகுதியில் எக்ஸோஸ்கெலிட்டின் ஒரு அமைப்பில் இருக்குது. புரதங்கள், அமினோ அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணியாக இருக்குது. லிப்பிட்ஸ், அது வந்து சேமித்துள்ள கொழுப்பு மற்றும் காற்றுப்பைகள், இந்த மாதிரி இந்த மூலக்கூறுகள் வந்து பூச்சிகள் இருக்குது. விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக முக்கிய மூலக்கூறுகளாக கார்பன், அதே ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், கால்சியம், இரும்பலாக இருக்குது. மிக முக்கிய சேர்மங்களாக தண்ணீர் வந்து 60 to 70% உடலின பெரும பகுதியில் காணப்படுது. அப்புறம் புரதங்கள், தசைகள் மற்றும் உயிரணுக்களுக்கு மிக முக்கியமாக காணப்படுது. கொழுப்புகள் வந்து சக்திக்காக
அதில் நம்ம விலங்குகள் இருக்குது. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து எலும்புகளில் காணப்படுது. ஹீமோகுளோபின் வந்து ரத்தத்தில் ஆக்சிஜனை கொண்டு செல்ல மிக முக்கியமாக பயன்படுது. ஸோ தாவரங்கள் மற்றும் பூச்சிகள் விலங்குகள் எல்லாற்றுமே மிக முக்கிய வேதியியல் கூறுகள் வந்து ஒரே மாதிரியாக இருந்தாலும் அவற்றுடைய சேர்மங்கள் மற்றும் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் வந்து மாறுபடுகிறது. நம்ம எதனால் கார்பனை பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம்? கார்பன் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் தனித்துவமான பிணைப்பு திறன் கொண்டது நம்ம சொன்னோம். நம்ம வந்து அதனுடைய அவுட்டர் மோஸ்டில் 2 எலக்ட்ரானை நிரப்புறதுக்கப்புறம் அதோட பாண்டிங் வந்து 4 இருக்கும், வேலன்சி வந்து 4 இருக்கும்னு சொன்னோம். பாண்டிங் எபிலிட்டி வந்து 4 வலிமையான இணைப்பிணைப்புகளை உருவாக்கக்கூடியது. இதனால் நீண்ட நிலையான அனுசரணைகள் உருவாக்க முடியும். அப்புறம் கார்பனுடைய சங்கிலிகள் வந்து உயிரணுக்கள் இருக்கும் மிக முக்கியமான அமைப்புகளாக இருக்கும். உயிரினங்கள் மிக முக்கிய மூலக்கூறு அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அமினோ அமிலங்கள் அடிப்படையாக வந்து கார்போஹைட்ரேட் சக்திக்காக, கொழுப்புக்காக வந்து செல்லுடைய பாகமாகவும் சக்தியாகவும் காணப்படுது. நியூக்ளியேட்டடில் டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ மரபியல் தகவலை கொண்டிருக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு முக்கியமானது வந்து கார்பனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது. மற்றும் வேதியியல் நடுநிலைமை வந்து கெமிக்கல் வேசிட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீர், ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹைட்ரஜன் போன்ற அணுக்களோடு வந்து ஈஸியாக வந்து சேர்ந்து பெரிதான உயிர் வேதியியல் கட்டமைப்பு அதனால் உருவாக்க முடியும். கார்பன் சேர்மங்கள் வந்து ரொம்ப நிலைப்புத்தன்மை உடையது, ஆனால் மாறுபட்டு புதிய கலவைகளை உருவாக்கமும் அதனுடைய திறன் கொண்டது. ஸோ கார்பன் பலவகையான வலிமையான மற்றும் நெகிழ்வான மூலக்கூறு கட்டமைப்புகளை ஈஸியாக ரொம்ப எளிமையாக உருவாக்க முடியும். அதனால் உயிரினங்கள் அடிப்படை கட்டுமானம் என்று அழைக்கப்படுகிறது. ஒளிச்சேர்க்கை எனப்படும் ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? இதோட வரலாறு சொல்ல முடியுமா? தாவரங்கள், நுண்ணுயிர்கள் மற்றும் சில பாக்டீரியாக்கள் சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜன் மற்றும் சர்க்கரையை உருவாக்கும் செயல் தான் ஒளிச்சேர்க்கைன்னு சொல்கிறோம். இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு 6 மூலக்கூறு கார்பன் டை ஆக்சைடும் 6 மூலக்கூறு நீர் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் லைட்னு சொல்கிறோம். நம்ம சூரிய ஒளியிலேருந்து வினைபுரிஞ்சு நம்ம வந்து குளுக்கோஸ் மாலிகுலை சர்க்கரை, அதாவது நம்ம குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் சொல்கிற மாதிரி சர்க்கரை மூலக்கூறை உருவாக்குறது. இதுவரை உருவாக்குற பண்பு தான் ஒளிச்சேர்க்கை பண்புன்னு சொல்கிறோம். இதில் மிக முக்கியமான காரணி வந்து என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் ஒளி. இது வந்து மிக முக்கிய காரணியாக இருக்குது. வேதியியல் நிகழ்வுகள் வரை பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை வந்து 2 நிலைகளாக நடைபெறும். ஒன்று வந்து ஒளிச்சார்பு இயக்கம், லைட் டிபெண்டன்ட் ரியாக்ஷன்ஸ். அதில் முக்கியமானது வந்து குளோரோஃபில் இருக்கணும். குளோரோஃபில் வந்து என்ன பண்ணுன்னா ஒளியை உறிஞ்சி ஏடிபி அண்டு NADPH வந்து உருவாக்கும். இன்னொன்று வந்து ஒளிச்சார்பற்ற இயக்கம். இங்கே வந்து லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன்ஸ், கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுக்கு வந்து ஒளி தேவையில்லை. இது சூரிய ஒளியோ இல்லை சன்லைட், ஃபோட்டோ லைட் எதுவுமே தேவை கிடையாது. அந்த இடத்துல என்ன நடக்குன்னா ஏடிபி மற்றும் NADPH மூலம் கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுன்னா குளுக்கோஸாக வந்து மாற்றும். இந்த நிகழ்வு வந்து ஒளிச்சார்பற்ற இயக்கமாக இருக்கும். சரி, ஒளிச்சேர்க்கை எப்போது முதன்முறையாக நடந்தது அப்படின்னா சுமார் ஏறத்தாழ 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சில பாக்டீரியாக்கள் முதன்முறையாக நடந்தது. ஒரு தோராயமாக 2.5 பில்லியன் ஆண்டுகள் முன்பு நீலப்பச்சை அழற்சி பாக்டீரியா மூலம் மிகப்பெரிய அளவில் ஆக்சிஜன் வந்து வெளிப்பட்டது. இது வந்து கிரேட் ஆக்சிஜன் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. ஒளிச்சேர்க்கைக்கு முன்பு தாவரங்கள் எங்கிருந்து ஆற்றலை பெற்றன? அது ஆனோரோபிக் வேதியியல் மாற்றங்கள் மூலம் சூரிய ஒளி இல்லாமல் வேதியியல் எதிர்வினைகளிலிருந்து சக்திகளை பெற்றது. கீழ்மட்ட மூல உயிரிகள், பிரிமிட்டிவ் ஆர்கானிசம் மூலம் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அல்லது மீத்தேன்லேருந்து போன்ற வாயுக்களை உபயோகித்து இந்த ஒளிச்சேர்க்கைக்கான நிகழ்வுகளை நடத்துச்சு. ஸோ ஒளிச்சேர்க்கை சூரிய ஒளியை உணவாக்கும் முக்கியமான செயல். ஸோ 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே முதன்முறையாக தோன்றி பூமியின் வளிமண்டலத்தை ஆக்சிஜன் கொண்டதாக மாற்றியது. சுவாசித்தலோட வரலாறு சொல்ல முடியுமா? இப்போ சுவாசிக்கும் திறன் வரதுக்கு முன்னாடி மிருகங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? ஸோ உயிரியல் சுவாசம் மற்றும் அதனுடைய வேதியியல் பண்பு பார்த்தோம்னா, உயிரியல் சுவாசம்னா உயிரினங்கள் ஆக்சிஜன் அல்லது வேறு மூலக்கூறுகளை பயன்படுத்தி உணவை எரித்து அதனுடைய எனர்ஜி சக்தியை உருவாக்கும் செயல் தான் நம்ம வந்து சுவாசித்தல் உயிரியல் சுவாசம்னு சொல்கிறோம். அது ரெஸ்பிரேஷன் வந்து உயிரியல் சுவாசம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி தான் குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் மூலக்கூறாக இணைஞ்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் ஏடிபி ஆற்றல் மையம் ஏடிபி மூலக்கூறுகளாகவும் இது வந்து மாறுறது தான் வந்து இந்த உயிரின சுவாசம். வந்து இதில் முக்கிய பங்கு வந்து குளுக்கோஸ், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் எனர்ஜி. சுவாசித்தனுடைய வேதியியல் செயல்முறை எப்படி இருக்குன்னா, கெமிஸ்ட்ரி ஆஃப் ரெஸ்பிரேஷன் வந்து 2 முக்கிய வகைகளை கொண்டது. ஒன்று ஏரோபிக் சுவாசம். ஏரோபிக் சுவாசம்னா ஆக்சிஜன் பயன்படுத்தி அதிக எரிசக்தியை உருவாக்குறது. இன்னொன்று வந்து அனரோபிக் சுவாசம், ஆக்சிஜன் இல்லாமல் குறைந்த ஏடிபி உற்பத்தியை உருவாக்குறது. அப்போ இதில் வந்து 3 முக்கிய நிலைகள் வந்து இருக்குது. என்னென்னா கிளைக்காலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளைக்காலிசிஸ்னால் செல் சைட்டோபிளாசமில் நிகழ்கிறது. குளுக்கோஸ் வந்து உடஞ்சி ஏடிபி மற்றும் பைருவேட்டாக உருவாகுது. அது வந்து கிளைக்காலிசிஸ் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன்று, ரெண்டாவது வந்து என்னென்னா கிரெப்ஸ் சுழற்சி அப்படின்றது மைட்டோகாண்ட்ரியாவில் உட்பகுதி நடைபெறும் அதிக ஆற்றல் கிடைக்கும். இப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து அதோட ஆற்றல் மையம்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவது எலக்ட்ரான் போக்குவரத்து சங்கிலி சொல்லுவாங்க. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ETC வந்து ஆக்சிஜன் வந்து இறுதியில் எடுத்துக்கிட்டு அது வந்து அதிக ஏடிபியை வந்து வெளியிடும். ஒரு முதலில் வந்து எப்போது சுவாசம் நடந்தது அப்படின்னா ஏறத்தாழ 3.5 பில்லியன் ஆண்டுகள் முன்பு ஆக்சிஜன் இல்லாத அனரோபிக் சுவாசம் நடந்தது. 2.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நீலப்பச்சை சுழற்சி பாக்டீரியா வந்து இந்த சைனோ பாக்டீரியா ஒளிச்சேர்க்கை மூலம் ஆக்சிஜனை வெளியிட தொடங்கியது.
2 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிரினங்கள் ஏரோபிக் சுவாசம் பயன்படுத்தவும் ஆரம்பிச்சு. இது அதிகமான ஏடிபியை வழங்கியது. ஸோ உயிரினங்கள் வந்து சுவாச சக்தி உருவாவதற்கு முன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசம் செஞ்சுருக்கு. அதுதான் அனேரோபிக் மெத்தட் சொல்கிறோம். இது வந்து சில பாக்டீரியாக்கள் வந்து சல்ஃபர் மற்றும் மீத்தேன் போன்ற வேதியியல் மூலக்கூறுகளை பயன்படுத்தி செஞ்சுருக்கு. சுவாசம் வந்து உயிரினங்களுக்கு இந்த ஏடிபின்றது ஆற்றல் வழங்கும் முக்கிய செயல். ஸோ ஏரோபிக் சுவாசம் ஆக்சிஜன் உருவான பிறகு ஏற்பட்டது. அனேரோபிக் வந்து ஆக்சிஜன் உருவாகிறதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஒரு உயிரின சுவாசம். இப்போ திடீர்னு பூமியில் சூரியன் மறைஞ்சிட்டா என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் நிகழும்? ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா ஒளிச்சேர்க்கை வந்து நின்றுடும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டாப்ஸ் சொல்லுவாங்க. தாவரங்கள் வந்து பசுங்கனிக்கும் ஒளிச்சேர்க்கை செய்ய முடியாது. ஆக்சிஜன் வந்து இப்போ ஒளிச்சேர்க்கை நம்ம நடக்கலை அப்படின்னா ஆக்சிஜன் அளவு குறையும். அப்போ ஆக்சிஜன் குறையிறதுனால உயிரினங்கள் வந்து சுவாசிக்க முடியாது. வாயுக்களுடைய சமநிலை பாதிக்கப்படும். அப்போ ஆக்சிஜன் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் இப்போ கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் இருக்குன்னா அதனுடைய வாயுக்களுடைய அளவு தான் அதிகம் வரும். அதனால் வாயுக்களுடைய சமநிலை வந்து பாதிக்கப்படும். கார்பன் சுற்றுச்சுழற்சி வந்து நின்றுட்டு உயிரினங்கள் ஆக்சிஜன் பெற முடியாது. ஸோ வளிமண்டல உரோசன் வந்து குறையும். எதனாலனா பூமியோட வளிமண்டலத்திலேருந்து வாயுக்கள் வந்து விலக தொடங்கிடும். அதன் வாயுக்கள் விளைய தொடங்கினால வெப்பநிலை வந்து ரொம்ப குறைஞ்சி ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். இந்த டெம்பரேச்சர் ட்ராப்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அப்போ சன்லைட் அப்படி இல்லைன்னும் போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட -100 டிகிரி செல்சியஸ் கீழாக வெப்பநிலை குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ வாட்டர் என்ன ஃப்ரீஸ் ஆகிடும், நீர் உறைந்து விடும். இப்போ நீர் உறைஞ்சதுனால அணுசக்தி குறைந்ததால் வேதியியல் மாற்றங்கள் வந்து ரொம்பவே மந்தமாயிடும். முற்றிலும் உறைந்த பூமியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் வந்து என்னென்னா பனி வடிவத்தில் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ட்ரை ஐஸ் மாதிரி நம்ம ஒரு கல்யாண மண்டபத்தில் இல்லைனா வந்து ஸ்டோரில் நம்ம ஐஸ்கிரீம்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த ஐஸ் கட்டி பேர் தான் ட்ரை ஐஸ் சொல்கிறோம். அந்த கார்பன் டை ஆக்சைடு கேசியஸை சாலிடாக மாற்றும் போது அது வந்து பனிக்கட்டி மாதிரி உறைஞ்சிருது. அப்புறம் கடல்களுடைய வேதியியல் மாற்றம் வந்து ரொம்பவே மாறுபடும். கடல் நீர் வந்து உறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ பன்மையும் குறையும். கடலுக்கு அடியில் ஒரு சில வேதியியல் செயல்பாடு மட்டுமே நடைபெறலாம். புவியின் உட்பகுதி மட்டுமே ஆற்றல் வழங்கும் மையமாக இருக்கும். சில உயிர்கள் புவியின் உள்வூட்டச்சூழலில் வந்து மேபி வாழலாம். இல்லைனா அதிகபட்சமாக வந்து நம்ம வந்து மனிதர்கள் வாழ்வதற்கான ஏற்ற ஒரு கிரகமாக பூமி வந்து இருக்கவே இருக்காது. இப்போ சப்போஸ் இப்போது பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள தூரம் வந்து பாதியில் குறைஞ்சா நடக்கும். சப்போஸ் டபுள் ஆனால் எப்படி இருக்கும்? பூமியினுடைய தூரம் வந்து சூரியனுக்கு பூமிக்கும் தூரம் வந்து அதாவது சரிபாதியாக குறைஞ்சிச்சு அப்படின்னா the sun moves closer by half அப்படின்னா வெப்பநிலை வந்து ரொம்ப இப்போ இருக்கிறத விட ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நம்ம வாயு மூலக்கூறுகளாக இருந்து அப்புறம் ரொம்ப சின்ன மூலக்கூறுகளாக இருக்கக்கூடிய கடல் நீர் மூலக்கூறுகள்லாம் ஆவியாகி வளிமண்டலத்தில் நீர் ஆவியாகி போய் மொத்தம் வெப்பக்கோளாக மாறிடும். நீர் ஆதாரங்கள் மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ கார்பன் சுழற்சி பாதிக்கப்படும். மரங்கள் எரிந்து CO2 ரொம்ப அதிகமாக, அது கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு வந்து அதிகமாகவும் ஆக்சிஜன் அளவு ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். மெக்னீஷியம் சிலிக்கான் போன்ற பூமிகள் வந்து பாறைகள் உருவாக ஆரம்பிச்சிடும். அது அப்படி வேதியியல் மாற்றங்கள் அதிகமாக நடந்து கடலில் கரைஞ்சிருக்கக்கூடிய வாயுக்களான கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் மொத்தமாக வெளியேறி வளிமண்டலத்தில் வந்து உயிரினங்கள் மொத்தமாக அழிஞ்சு பூமி வந்து வெப்பமாக மாறி உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு நிலை ஏற்படுத்தும். இதுவே வந்து பூமியினுடைய டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரெட்டிப்பாக குறைஞ்சிருச்சுன்னா, ரொம்ப தூரம் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகுனா பூமியோட வெப்பநிலை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். கிட்ட வந்தால் வெப்பநிலை ரொம்ப அதிகரிக்கும்னா தூரம் போகும்போது வெப்பநிலை ரொம்பவே குறைய ஆரம்பித்து -100 டிகிரி கீழே போயிட்டு இதே நம்ம ஆவியாகக்கூடிய நீர் மூலக்கூறுகள்லாம் பனிக்கட்டியாக மாதிரி உறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி உறைஞ்சி போகிறதுனால ஒளிச்சேர்க்கை மொத்தமாக நின்றுடும். ரொம்ப தூரமாக போய்ட்டுறதுனால நமக்கு சூரிய ஒளிகள் நமக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை வந்து தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்யறதை நிறுத்திட்டு நமக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையை ஏற்படுத்திடும். அப்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ட்ரை ஐஸு வடிவத்தில் மாறிடும். நைட்ரஜன் ஆக்சிஜன் வளிமண்டலத்தில் திரவமாக மாறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். அது வந்து மிதவை வாயுக்கள்லாம் செயலிருந்து பூமி வந்து வியாழன் மாதிரி ஒரு உறைஞ்ச ஒரு கிரகமாக மாறிடும். ஸோ சூரியன் மிக அருகில் வந்தாலும் இல்லை மிக தூரமாக போனாலும் பூமி வந்து உயிரினங்கள் வாழ முடியாத ஒரு நிலைக்கு மாறிடும். இப்போது பிரபஞ்சத்தோட உருவாக்குதலை கண்டுபிடிக்க வேதியியல் துறை எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது மற்றும் பிரபஞ்சத்தில் என்னென்ன வேதியியல் மாற்றங்கள் நிகழுது? நம்ம இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு ஏன் வந்து நம்ம வேதியியல் துறையை பயன்படுத்துகிறோம், அது எப்படி நமக்கு அந்த உதவி புரியுது அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் ஆனது.
எனவே அதன் தோற்றம், வளர்ச்சி மற்றும் நிகழ்வுகளை புரிய வேதியியல் வந்து மிக முக்கியமானது ஒன்றா இருக்குது. நட்சத்திரங்கள், கிரகங்கள், விண்கற்கள் மற்றும் உயிர்கள் எல்லாவற்றிலுமே பார்த்திங்கன்னா வேதியியல் மாற்றங்கள் மிக முக்கிய பங்காற்றுது. ஸோ அணுசக்தி அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அணுசக்தி, வளிமண்டல வேதியியல், அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரி மற்றும் இடைநிலை வேதியியல், இன்டர்செல்லுலர் கெமிஸ்ட்ரி போன்ற துறைகள் பிரபஞ்சத்தை வந்து மிக மிக முக்கியமாக விளக்குகிறது. பிரபஞ்சத்தில் நிகழும் மிக முக்கியமான வேதியியல் மாற்றங்கள் என்னென்னா பரமாணுவ உலோக சேர்க்கை சொல்லுவாங்க, இந்த நியூக்ளியோ சிந்தசிஸ் சொல்கிறது. நட்சத்திரங்களில் ஹைட்ரஜன் உலோகம் சேர்ந்து ஹீலியம் மற்றும் கனரக மூலக்கூறுகளை உருவாக்குகிறது. சூப்பர்னோவா வெடிப்புன்னு சொல்லுவோம். இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் சொல்லும்போது கனிம மூலங்கள் உருவாகுதல், கனரக நுண்ணிணைப்பு, அந்த ஹெவி எலமெண்ட் ஃபார்மேஷன் வந்து யுரேனியம் மற்றும் நிக்கல், இரும்பு போன்ற தனிமங்களை உருவாக்குது. மீத்தேன், அம்மோனியா அப்புறம் கரிய வாயுக்கள் உருவாவதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது. விண்வெளியில் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன் அடிப்படையிலான கார்பன் சேர்மங்கள் உருவாகுது. இது உயிரின தோற்றத்தின் மிக முக்கிய காரணமாக இருக்குது. கிரக வளிமண்டலத்தில் வேதியியல் இந்த பிளானட்டரி அட்மாஸ்பியர் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வீனஸில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்டால் இதை வந்து நிகழுது. பூமியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மூலக்கூறு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து எதுக்கு ரொம்ப பயன்படுதுன்னா உயிர்கள் வளர்வதற்கு மிக முக்கிய பங்காற்றுது. கிரகங்களுடைய நீர் உருவாதல் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறும் ஆக்சிஜன் வாயு மூலக்கூறும் இணைந்து நமக்கு நீரை வந்து உருவாக்குது. இதுவே உயிர் வளர்வதற்கு மிக முக்கிய அடிப்படையாக இருக்குது. பிரபஞ்சம் முழுவதும் வேதியியல் மாற்றங்கள் உயிர் வளர்ச்சியிலும் கிரகங்கள் நிலைமை மாற்றத்திலும் முக்கிய பாத்திரம் வகிக்கிறது. வேதியியல் இல்லையெனில் பிரபஞ்சத்தை முழுமையாக புரிந்து கொள்வது மிக கடினம். வேதியியல் துறை பூமியோட உருவாக்குதல கண்டறிய எப்படி உதவுது? பூமியில் என்னென்ன வேதியியல் மாற்றங்கள்லாம் நிகழ்ந்து? இப்போ பூமியை புரிஞ்சுக்கிறதுல கெமிஸ்ட்ரி ஏன் வெரி இம்பார்ட்டன்ட், வேதியியல் ஏன் மிக முக்கியம் அப்படின்னா பூமியினுடைய வடிவமைப்பு, வளிமண்டலம், கடல்கள், உயிரிகள் அனைத்தும் வேதியியல் மாற்றங்களால் உருவாகுது. கடல் நீர் வந்து வேதியியல், வளிமண்டல மாற்றங்கள், புவிச்சரிவு, உயிரினங்கள் செயல்பாடு போன்றவை அனைத்தும் வேதியியல் விதிமுறைகளை பின்பற்றுகிறது. பருப்பொருளின் மாறுபாடு, இந்த மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறோம் நம்ம. கரிம மற்றும் கனிம வேதியியல் வந்து புவியியல் மாற்றங்களால் புவியின் வளர்ச்சியை முடிவு செய்யுது. பூமியில் நிகழும் முக்கியமான வேதியியல் மாற்றங்கள் என்னென்னா ஒளிச்சேர்க்கை, ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து தாவரங்கள் வந்து சூரிய ஒளியை பயன்படுத்தி ஆக்சிஜன் உருவாக்கத்தை பயன்படுத்துது. அதுக்கடுத்து ரெஸ்பிரேஷன், சுவாசம். அப்போ உயிரினங்கள் வந்து ஆற்றல் பெறுது. எப்படின்னா இந்த குளுக்கோஸு, ஆக்சிஜன் மற்றும் கார்பன் இதெல்லாம் வந்து வினைபுரிஞ்சு நமக்கு கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மற்றும் ஆற்றல் மையங்களை கொடுக்குது. பாறைகள் மற்றும் நிலத்தடி மாற்றங்கள் எப்படி இப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த எந்த மாதிரி நம்ம வேதியியல் பங்காற்றுது அப்படி பார்க்கும்போது கால்சியம் கார்பனேட் பாறைகள் கரைந்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. ஸோ வளிமண்டல வேதியியல் இப்போ அட்மாஸ்பியரிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆக்சிஜன் மற்றும் ஓசோன் மாற்றம் பூமியை யூவி கதிர்கள் வந்து பாதுகாக்குது. இப்போ கடல் நீர் வேதியியல் வந்து ஓஷன் கெமிஸ்ட்ரி எடுத்துகிட்டா கரிம சத்துக்கள் மற்றும் உப்புக்கள் நீர் மற்றும் வாயுக்களில் கரைந்தது உயிர் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஸோ உயிரின கழிவுகள் வந்து விலங்குகளுடைய குறைவழிவு டிகம்போசிஷன் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா மூலக்கூறுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, பசுமை எரிவாயுக்கள் மீத்தேன் வந்து வெளியிடப்படுகிறது. இது எல்லாமே தான் நம்ம வந்து இப்போ ஒரு பிரபஞ்சத்தை பூமியை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வேதியியல் மிக முக்கிய பங்கு வகிக்கும். வேதியியல் இல்லாமல் பூமியின் இயற்கையை புரிந்து கொள்வது மிகவே கடினமான விஷயம். ஸோ நிலப்பரப்பு, வளிமண்டலம், கடல் நீர், உயிரிகள் மற்றும் வளிமண்டல மாற்றங்கள் அனைத்தும் வேதியியல் மாற்றங்களாலே கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுவரை பூமியின் வேதியியல் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் வேதியியல் துறை ஆராய்ச்சியாளர் லக்ஷ்மணன் அவர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.